இப்போ நீங்கள் வந்து நடு ரோட்டில் நிற்கிறீங்க அப்போனா எந்த ஸ்கில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும், அது எந்த 3 ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க? எல்லா ஒரு பிஸ்னஸுக்குமே வந்துட்டு சஸ்டைனபிள் க்ரோத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, மேலே ஏறி இறங்கி போனால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். ஒரேடியாக க்ரோ ஆகி அப்படியே நிற்கிற பிஸ்னஸ் வந்துட்டு நல்ல பிஸ்னஸ் கிடையாது. எப்போ வேணால் ட்ராப் டவுன் ஆகும். சேலை விற்றுருக்கேன், சுடிதார் விற்றுருக்கேன், அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் விற்றுருக்கேன். சேல்ஸு வந்துட்டு ஒழுங்காக இருக்கணும், சர்வீஸும் ஒழுங்காக இருக்கணும். இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இன்டர்ரிலேட்டட். ஒரு லைஃப்பில் ஒருத்தர் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆக முடியாதோன்ற ஒரு தாட் வந்தாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக பயம்ன்றது வந்துடும். கார் டீட்டெயிலிங்கில் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ஆஃப் லேட்டு. இது என்னென்ன ஸ்கேம்ஸு, இதில் நம்ம எப்படி தான் எஸ்கேப் ஆகலாம்? ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி அண்ட் இன்னைக்கு சேரன் டாக்ஸில் நம்ம கூட திரு பாரதி வேந்தன் அவர்கள் இருக்கார். பாரதி வேந்தன் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்டர்ஸோட ஃபவுண்டர் டைரக்டர். ஸோ ஷிஃப்டர்ஸ் இஸ் அ கார் டீட்டெயிலிங் கம்பெனி. இது வந்து ஒரு சாதாரண கார் டீட்டெயிலிங் கம்பெனி கிடையாது. வேர்ல்டு லெவலில் இப்போ இவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு மேலே இவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். இவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு ஹைலி காம்படிட்டிவ் பிஸ்னஸ் கார் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது, இது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணார், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணார், இதை பற்றி எல்லாமே இந்த சேரன் டாக்ஸில் நான் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வணக்கம், வெல்கம் டு சேரன் அகாடமி, வெல்கம் டு சேரன் டாக்ஸ். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஷிஃப்டர்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு, பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. உங்கள் க்ரோத்தை கண்கூட பார்த்துட்ருக்கோம் நாங்கள். அண்ட் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் அவர் ஷோ. பிரதர், என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி, பாரதி வேந்தன் அவர்கள் யார்? நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் ஜேர்னியை? ஆக்சுவலாக இது ஷிஃப்டர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஆக்சுவல் நேம் கிடையாது. ஆக்சுவல் நேம்ன்றது வந்துட்டு வேறு ஒன்று. ஸோ நேம் என்ன வைக்கணுன்னே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு 2011 அந்த டைமில் வந்துட்டு டீட்டெயிலிங் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றத எதுவுமே ஐடியாவே இல்லை. ஜீரோ பிளாங்க்கு. என்னோடய ஒரே ஒரு ஆம்பிஷன், ஏம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும்போது என்ன பண்ணால் அந்த பிஸ்னஸில் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் போயிட்டு இருந்தபோது ரொம்ப சிம்பிளாக யோசித்தேன் இந்த விஷயம். ரொம்ப நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரா? இல்லை, நான் சிவில் இன்ஜினியர். ஆக்சுவலாக எப்படிங்க பில்டிங்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல்? இல்லை, ஆட்டோமொபைலுங்கிறது கிரேஸ். எனக்கு ஆட்டோமொபைல்ன்றது சின்ன வயசுலேருந்தே கிரேஸ். நான் பைக் ரேஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன். எல்லா வீட்லேயுமே நடக்கிற மாதிரி அந்த 80s 90s கிட்ஸ்க்கு நடக்கிற விஷயம் தான் எனக்கும் நடக்குது. பேரண்ட்ஸ் வந்துட்டு பொதுவாகவே பக்கத்து வீட்டில் சொல்கிறதும், பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பையன் என்ன படிக்கிறான்னு பார்த்துட்டு, அந்த பையன் ஈஸி படிக்கிறான்ப்பா, நீயும் ஈஸி தான் படிக்கிற, அந்த பையன் மெக்கானிக்கல் படிக்கிறான், நீயும் மெக்கானிக்கல், அவன் 12,000 சம்பளம் வாங்குறான்ப்பா, நீ அதே மாதிரி தான் டெவலப் ஆகும். ஸோ அதே தான் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டு உனக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருச்சுட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா பயாலஜி குரூப் தான் படித்தேன். சம்மந்தமே இல்லையே, அம்மன் கோயிலுக்கு அல்லா சாமிக்கு என்னடா சம்மந்தம்? அப்படி 11th 12th நான் படித்தது பயாலஜி குரூப்பு, சம்மந்தமே இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸான்ட்டு சீட் கிடச்சிச்சு, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் இருந்து அப்புறம் என்னால் அது விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப போராடி அப்புறம் நான் ஆட்டோமொபைல் கேட்ட சேர்த்து இல்லை. உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்றா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை நீ சிவில். அது ஏன் சிவில்? ஆட்டோமொபைல் சேர்த்து விட்டு இருந்துருக்கலாம், இல்லை நீ வேறு லெவலில் போயிருந்திருப்பீங்க. ஆமாம், ஆனால் அதுலேயும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் ஆட்டோமொபைலில் அன்றைக்கி சேராது எனக்கு இன்றைக்கி ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் என்னென்னா, அன்றைக்கி நான் சேர்ந்துருந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஓஹோ. ஏன்னா எனக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு பயம்ன்றது வந்துட்டு இருந்திருக்காது. ஒரு இடத்துல வந்து நினச்சதை சாதிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயம் எந்த இடத்துல ஒன்று வருதுன்னா, நம்ம எதை ஆசைப்பட்டோமோ அது கிடைக்காத போது தான் அந்த பயம் வரும். அதே தான் எனக்கு வந்துச்சு. அந்த டைமில் தான் சூஸ் பண்ணேன், நம்ம வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் தான் பண்ணணும், அது எப்படி இருந்தாலுமே அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் எது மைண்டில் வச்சுருந்தீங்க? நான் ஆட்டோமொபைல் ரிலேட்டட்னு யோசிச்சது வந்துட்டு காருக்கான அக்சசரிஸு, அப்புறம் பைக்ஸ் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணுறது. ஸோ இதுதான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு அது பாசிபிளே இல்லை. ஏன்னா அந்த டைமில் ஒரு அக்சசரிஸ் ஷாப் வைக்கினாலுமே ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். எனக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு அந்தளவுக்குலாம் கிடையாது. என் ஃபேமிலி சைட்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடையாது. சப்போர்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்களே தவிர ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு பிஸ்னஸை ஓப்பன் பண்ணுற அளவுக்குலாம் கண்டிப்பாக பண்ண முடியல. ஸோ அப்போ தான் வந்துட்டு நைட்டு உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது சிம்பிளான ஒரு விஷயம் யோசித்தேன். கேட்குறதுக்கு காமெடியாக தான் இருக்கும், பட் அதுதான் என் லைஃப்பில் வந்துட்டு இந்த ஒரு பிஸ்னஸை செலக்ட் பண்ண வச்ச தருணமே. என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோடய ஷூக்கு வந்து நல்லா பாலிஷ் போடுவேன்.
ஓகே. ஒரு சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஆமாம் ஆமாம். என்னென்னா என்னோடய ஷூ எப்பயுமே வந்திங்கன்னா பயங்கர கிளாஸியாக வச்சுருப்பேன். அது என்னோடய ஹேபிட். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் டைம் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஷூ பாலிஷ் பண்ணுறதுக்கு. நான் அப்படி யோசிச்சிருக்கோம், நான் ஷூவே இப்படி பாலிஷ் பண்ணுறேன், ஏன் காரை பண்ண முடியாதா அப்படின்னு யோசிச்சது தான். சில்லியாக இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு விஷயமா தோணுச்சு. ஏன்னா இது கேட்கும் போது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னடா இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த சின்னதாக ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த டைமில் ஒரு மிஷினை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பாலிஷ் நான் தான் போட போகிறேன்னு சொல்லி எடுத்து பாலிஷ் ஆரம்பித்தேன். அது என்னோடய ஓன் காரில் ஆரம்பித்தது தான். ஓன் காரில் போட்டு ரெகுலராக மெயின்டைன் பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டுட்டு நீட்டாக வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒன்றும் ப்ரொஃபஷனலாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது மிஷின் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இப்போ வந்துட்டு நிறையா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்துருச்சு. இப்போ நம்மகிட்டே நம்மளால நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறது கேட்டுட்ருக்காங்க. ஸோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் நிறையா வந்துருச்சு டீட்டெயிலிங்கில். அந்த டைமில் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே வந்துட்டு எடுத்து செஞ்சு பார்த்தா தான் அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிஷினை எடுத்துகிட்டு நேராக டிவி முன்னாடி போய் நின்று டிவிக்கு பாலிஷ் போகிறோன்னு சொல்லி டிவிக்கு அந்த பெருசாக அப்போலாம் அந்த ஃப்ளாட்ரான் டிவி அதில் போட்டு டிவியில் இருக்கிற பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட். ஆமாம், அதுதான் ஆக்சுவலாக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தா பெயிண்ட் போகுதுன்னு தெரிஞ்சு அது நாங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும். ஏன்னா பிஸ்னஸ்ன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. மார்க்கெட்டிங் கற்றுக்கணும். அப்போ மார்க்கெட்டிங்க்கு என்னென்னலாம் தேவை, எந்தெந்த ஃபீல்டுலலாம் நம்ம மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டா என்ன மாதிரி கஸ்டமர்ஸ்ட்டு நம்மளால் பேச முடியுன்றதை பார்த்தோம். அது மாதிரி நிறையா மார்க்கெட்டிங் ஃபீல்டு போய் அது மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலிங்கை வந்துட்டு டோர் ஸ்டெப்பில் ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு நீங்கள் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப அழகான ஒரு விஷயமும் கூட. அதாவது பயம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு. ஒரு பயத்தில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பயம் அப்படிங்கிறது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என்ன பயம் இருந்துச்சு உங்களுக்கு? ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு லைஃப்பில் ஒருத்தர் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஆக முடியாதோன்ற ஒரு தாட் வந்தாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக பயம்ன்றது வந்துடும். இன்னொன்று வந்துட்டு இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், யார் சைட்லேயுமே ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு அவங்களே பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் தெரியுங்களா. அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆம்பிஷனை வச்சு நின்றுட்டுருப்பீங்க. ஆனால் அந்த ஆம்பிஷனுக்கான அந்த உந்துதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சப்போர்ட் புஷ் இல்லை அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயம் வரதானே போகுது. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னவாக இருக்கும்? நீங்கள் மட்டும்தான். நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு இதை விட்டுட்டா லைஃபே இல்லைன்னு தெரியும் போது நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்த்துடலாம், வாழ்வோ சாவோ இறங்கி பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். தோத்தாலுமே நான் நினச்சதை செஞ்சேன், இப்போ நான் தோத்துட்டேன்ற ஒரு நிம்மதியாவது கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு வீட்டில் யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ இந்த வேலைக்கு போப்பா அந்த வேலைக்கு போப்பான்னு சொல்கிறாங்க, ஃபாரின் போய் இப்போ வேலை செய்யாங்க, இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லாமே ஓகே தான், சம்பளம் நல்லா தான் கிடைக்கும், அதிலலாம் எந்த இதுவும் கிடையாது. இன்றைக்கி ஃபாரினில் போய் வேலை செய்கிறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சம்பாதிச்சாலுமே அந்த சம்பளம்ன்றது அவங்களுக்கு ஒருத்தருக்கான சம்பளமாக இருக்குமே தவிர அவருக்கு அப்புறம் அவரோட அடுத்த ஜென்ரேஷன் என்ன, பெரிய கொஸ்டின் மார்க் இல்லையா. கரெக்ட். அதை தான் யோசித்தேன். என்னோடய ஜென்ரேஷன்ன்றது அது நான் உருவாக்கின ஒரு இதில் இருக்கணும். நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு என்னோடய பிஸ்னஸை வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகணும். அதை விட்டுட்டு நான் ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்கிற இது வந்துட்டு செட்டே ஆகாது. ஸோ அந்த டைமில் அந்த ரிஸ்க்கை பற்றி பயந்தான். பரவாயில்ல, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இறங்கி பார்ப்போம். நீங்கள் எங்கேயும் போய் ஒர்க் பண்ண டேரெக்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை, நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். என்னென்ன எங்கெங்கே எப்படி நான் வந்துட்டு சேலை விற்றுருக்கேன், சுடிதார் விற்றுருக்கேன், அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் விற்றுருக்கேன், அப்போ வாக்மன்ஸ் அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். ஸோ அது பார்த்துருக்கோம். அப்புறம் கார் டீலர்ஷிப்ஸில் போயிட்டு எனக்கு டீலர்ஷிப்பில் காரில் அங்கே போய் கற்றுக்கணும்னு நினச்சி போனேன். பட் அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவங்களுக்கு அப்போ தெரியல. அது ஏன்னா அது என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்கான ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா. பட் அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு சர்டன் நேமில் உட்கார வச்சிட்டாங்க. என்னால் சும்மாவே உட்கார முடியல. என்னை வந்துட்டு ஃபீல்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். அது அவங்களால முடியல. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்புறம் அது முடிச்சுட்டு ரியல் எஸ்டேட்ஸ் ஃபீல்டில் போயிட்டு ஒரு 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஜிஎம்மாக ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு போதும், இதுக்கப்புறம் தான் இந்த இதில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் சேல்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள்
ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பக்கா ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸு. சேல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் ஒரு பிஸ்னஸ்க்கு? ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராடக்ட் என்னவா வேணால் வச்சுக்கோங்க, சேல்ஸ் பர்சனோ இல்லை சேலோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா உங்கள் ப்ராடக்டே ரீச் ஆகாதில்ல. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸ்க்கு அப்படின்றது வந்துட்டு, அப்பார்ட் ஃப்ரம் ப்ராடக்ட், சேலுன்றது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 60% ஃபீல்டில் வந்துட்டு நிற்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 10% வந்துட்டு ப்ராடக்ட் குவாலிட்டி, செகண்ட் 10% வந்துட்டு ப்ராடக்டோட ரிலையபிலிட்டி, மூணாவது 10% பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஃபினிஷு, ஃபிட்டு, இதெல்லாமே வந்துடும். நாலாவது வந்துட்டு அந்த பிராண்டோட நேமை வந்து இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கேரி பண்ணும். இது 4 தான் 40%. பேலன்ஸ் இருக்கிற 60% என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சேல்ஸ் பர்சன் கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் காட்டுறான் பார்த்தீங்களா, அதுதான். அது இருந்துச்சுன்னா தான் இந்த 40% வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இங்கே ரெண்டு விஷயம் நடக்கும், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். சேல்ஸு வந்துட்டு ஒழுங்காக இருக்கணும், சர்வீஸும் ஒழுங்காக இருக்கணும். இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட்டட். இது ரெண்டுமே தப்பாக ஏதோ ஒன்றில் இன்டர்லேட் ஆகலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆக்சுவலி இப்போது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 13 வருஷம் ஆச்சு, 13 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கிலே வச்சுக்கோங்க, 10 இயர்ஸுங்கிற ஒரு கணக்கிலே வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எல்லாமே எடுத்து அந்த பரோட்டா சோரி காமெடி சொல்கிற மாதிரி கோட்டாளி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, எந்த ஸ்கில்லை, எந்த 3 ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுல நீங்கள் அதிகமாக கவனங்களை செலுத்துவீங்க? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நிறைய யங் ஆண்டர்ப்ரனர்ஸ், நிறைய பிஸ்னஸ்மேன் ஆகணும், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்சன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முனைப்போடு இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் பார்க்கறதுக்கு நேரிடும். ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர், ஃபேமிலியாக வந்தது கிடையாது, நீங்களாக ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ் எல்லாமே. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட எல்லாமே தூக்கியாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து நடு ரோட்டில் நிற்கிறீங்க. அப்போனா எந்த ஸ்கில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும்? அது எந்த 3 ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. முக்கியமான ஸ்கில் வந்துட்டு ஓப்பன் டாக்காக இருக்கணும். ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணுறதுக்கு சங்கடப்படக்கூடாது. ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, அவங்ககிட்டருந்து உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்க போகிறீங்க, அப்போ போய் பேசல என்ன தப்பு இருக்குது? அப்போ கூச்சமே படக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி 0 ஆகி நான் கிரவுண்டுக்கே போகிறேன் அப்படின்னாலுமே அந்த இடத்துல வந்துட்டு தோத்ததாக அர்த்தம் கிடையாது. எல்லா ஒரு பிஸ்னஸுக்குமே வந்துட்டு சஸ்டெயினபிள் க்ரோத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, மேலே ஏறி இறங்கி போனால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். ஒரேடியாக க்ரோ ஆகி அப்படியே நிற்கிற பிஸ்னஸ் வந்துட்டு நல்ல பிஸ்னஸ் கிடையாது, எப்போ வேணால் ட்ராப் டவுன் ஆகும். ஸோ சஸ்டெயினபிள் க்ரோத்தில் நீங்கள் சொல்கிற அந்த திருப்பியும் அந்த 0ன்ற ஒரு பொசிஷன் வந்தாலுமே அந்த இடத்துல அந்த பிஸ்னஸை தாண்டி வெளியில் போகக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தாலே போதும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் கேட்ட அந்த 3 ஸ்கில் இருக்கு இல்லையா, அந்த 3 ஸ்கில்லில் முதல் ஸ்கில் வந்துட்டு நம்மளோட அப்ரோச். அது ரொம்ப முக்கியம். தாராளமாக போய் ஒருத்தவங்களை போய் அப்ரோச் பண்ணலாம், தாராளமாக பேசலாம். யாருமே உங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ போய் நிற்கிற ஒருத்தவங்களை பேசுகிறோம், அவங்களுக்கு அந்த விஷயம் வேணும்னு சொல்ல போகிறாங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. மேபி மக்களோட பேச்சோட விஷயங்களோ அவங்க நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுற விதமோ வேறு வகையில் இருக்கலாமே தவிர, வேணுமா வேணாமன்ற ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக இல்லையா. ஸோ அது ரொம்ப முக்கியம். செகண்ட் திங், நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் கையில் வச்சுருக்கணும். நல்ல ப்ராடக்ட் இல்லாமல் நீங்கள் சும்மா வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரே மாதிரி 10 ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த 10 ப்ராடக்ட் ஒன்று தான் சொல்லிட்டு அர்த்தம் ஆகிட போகிறது கிடையாது. ஏன்னா பாட்டிலிங் நான் இப்போ என்னோடய பிஸ்னஸ்லேயே சொல்கிறேன், என்னோடய பிஸ்னஸில் இருக்கிற ப்ராடக்ட்டில் சொல்ல போனோன்னா, பாட்டில்ஸ் பார்க்குறீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், மிஷின்ஸ் பார்க்குறீங்களா ஒரே மாதிரி தான் இருக்கும், பேடு பார்க்குறீங்களா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக எல்லாமே சேம் கிடையாது, எல்லாத்துக்குமான தனித்துவமான ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வச்சுருக்கிற ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டான அனலைஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இல்லாத தெரியாமல் நீங்கள் போய் ப்ராடக்டை வந்துட்டு ப்ரொமோட்டே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசுகிற திறன், செகண்ட் வந்துட்டு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், நீங்கள் அந்த வச்சுருக்கிற ப்ராடக்ட் பற்றின அனலைஸ் இருக்கணும், உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். மூணாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு கிளைண்ட்டை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகணும். உங்களை நீங்கள் ரெடி பண்ணணும். நீங்கள் எப்படி சொல்கிறது சிம்பிளாக, உங்களுக்கு எப்படி கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா? இப்போ எனக்கு என்ன கான்ஃபிடென்ட்னா, என்னோடய ட்ரெஸ்ஸிங் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன், என்னோடய ஃபிசிக் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிரும். ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இந்த 3 தான் நாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு இருக்கிறது. இப்போது உங்களுடைய ஃபீல்டில் ஒரு ஃபீல்டு பக்கம் வருவோம். அதாவது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா
கார் டீட்டெயிலிங்கில் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு ஆஃப் லேட்டு. இது என்னென்ன ஸ்கேம்ஸு, இதில் நம்ம எப்படி இருந்தால் எஸ்கேப் ஆகலாம்? ஏன்னா இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கார் டீட்டெயிலிங் அப்படிங்கிறாங்க, நமக்கு ஒரு நார்மல் பர்சனுக்கு அதை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது. நாம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, சரி ஒரு கார் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க லைட்டாக அந்த பிடிச்சி நல்லா தொடச்சி கொடுப்பாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். டீட்டெயிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ தான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போவே நிறைய மார்க்கெட்டில் டீட்டெயிலிங் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கேம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அது என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் பார்ப்போம். பிரதர், அதாவது டீட்டெயிலிங் அப்படின்றத டேர்மே வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது பிரதர். சிம்பிள். இப்போ என்னென்னா, டீட்டெயிலிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து டீட்டெயிலிங்கே கிடையாது. ஓகே. நிறைய பேர் மக்கள் மத்தியில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, டீட்டெயிலிங்கிறதே வந்துட்டு ஒரு இடத்துல டீட்டெயிலிங்னு ஒரு போர்டு இருக்கா, ஸோ ஓகே அவங்க வந்துட்டு கார் வாஷ் பண்ணுவாங்க, கார் கோட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்தியாவை தவிர நீங்கள் மித்த மேக்ஸிமம் கண்ட்ரீஸில் போய் யூரோப்போ இல்லை எங்கேயோ போனீங்கன்னா, டீட்டெயிலிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர்னு எடுத்திங்கன்னா அந்த ஸ்டோரோட ஓனர் இருப்பாங்க, இல்லை அவரோட பார்ட்னர் இருப்பாங்க. அது 2 பேரோ 3 பேரோ தான் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கார் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு காரை எடுத்த உடனே யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க கையால் அந்த கார் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் அந்த கார் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கை ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அது வந்துட்டு எல்லா மேக்ஸிமமான கண்ட்ரீஸில் அது நடக்குது. இந்தியாவில் வந்துட்டு கார் வெஹிக்கிள்ஸ் அதிகம். ஸோ அது பாசிபிலிட்டிஸே கிடையாது. இன்னொன்று வந்துட்டு பிஸ்னஸும் கூட இங்கே. ஸோ அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே அந்த ஒரு இடத்துல பிஸ்னஸ் நல்லா போதுனோடனே அதே நேமை வச்சு நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயிலிங்னு ஒரு டேர்மை நீங்கள் எடுத்தோன்னே போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா டேர்ம்ஸ் வரும். நிறையா டேர்ம்ஸ் வந்து டீட்டெயிலிங். டீட்டெயிலிங் அப்படின்றது வந்துட்டு ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர்னு கொண்டு வராங்களே தவிர, அதில் யாருக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்றது பார்க்கணும் இல்லையா. இப்போ இது வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் பிஸ்னஸோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸோ இல்லை அந்த மாதிரியான பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு லேபரை மட்டும் நம்ம நம்பி இருக்கணும் அப்படின்ற லேபர் இருந்தால் போதும். நம்ம உட்காந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம உட்காந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் அது நிறையா வந்துருச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆனால் டீட்டெயிலிங் அது கிடையாது. டீட்டெயிலிங்கில் மிஷினிங்கில் பாலிஷ் பண்ணும்போது மிஷினில் பெயிண்ட் கட் ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு ஓனராக இருக்கிறவங்களுக்கு அந்த எந்த லெவலில் வச்சா போகாதுன்றது தெரியணும். இன்னொன்று வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரோட ஓனருக்கு வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ பாலிஷிங்னா என்ன, அந்த கோட்டிங் எப்படி அப்ளை பண்ணணும், எந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜ் போடணும், காம்பவுண்டிங்னா என்ன, ஃபினிஷிங்னா என்ன, எல்லா விஷயமும் தெரியணும். அப்போ தான் வந்து டீட்டெயிலிங் பிஸ்னஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பட் இது தாண்டி இப்போ நிறையா நடக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கேம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த செராமிக் கோட்டிங்னு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. செராமிக் கோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆன்லைன்லலாம் நிறைய வருது. செராமிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 2000 வருது, 3000 வருது. அவங்க சொல்கிற ரேட்டுக்கெலாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் எல்லாமே செராமிக் கோட்டிங்கா கிடையாது. ஆனால் ப்ரொமோட் ஆகுறது செராமிக் கோட்டிங் ப்ரொமோட் ஆகுது. வாங்க போகிற கன்சியூமர்ஸ் வந்து அதை நினச்சி வாங்கிடுறாங்க. இங்கே அங்கே என்ன நடக்கும்னா, செராமிக் கோட்டிங்கிறது ஹார்ட்னஸை க்ரியேட் பண்ணும். அதே இது வந்துட்டு ஹார்ட்னஸே க்ரியேட் பண்ணாமல் வெறும் ஹைட்ரோஃபோபிக்கை மட்டும் கொடுக்கக்கூடிய பாட்டில்ஸுமே வந்துட்டு செராமிக் கோட்டிங்னு லேபிள் பண்ணி மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டுருக்கு. ஹைட்ரோஃபோபிக்னா அதுதான் ஹைட்ரோஃபோபிக்னா அந்த தண்ணி வந்துட்டு ஒட்டாமல் இருக்குது. தாமரை இலையில் எப்படி ஒரு குமிழ் மாதிரி ஃபார்ம் ஆகுமோ அந்த மாதிரி. அதுக்கு ஒரு காண்டாக்ட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. பாடியில் வந்துட்டு சர்ஃபேஸுக்கும் அந்த காண்டாக்ட் ஆங்கிள், தண்ணி ஒட்டக்கூடிய காண்டாக்ட் ஆங்கிள் 90 டிகிரியா 110 டிகிரியா இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை பொறுத்து அது ஹைட்ரோஃபோபிக்கு, அது அல்ட்ரா ஹைட்ரோஃபோபிக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம நேம் வச்சுக்கிறோம். அது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு டேர்ம் வச்சுக்கும். ஸோ அந்த ஹைட்ரோஃபோபிக்கை க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட் மட்டுமே வச்சு செராமிக் கோட்டிங் சேல் பண்ணி அதை கஸ்டமர்ஸ் வாங்கி கோட்டிங் போட்டு அது செராமிக் கோட்டிங் நினச்சி ஒன்றும் நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஸ்கேமும் நடக்குது மார்க்கெட்டில். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நிறைய இடத்துல செராமிக் கோட்டிங் வந்துட்டு 10,000 கிடைக்கும், 6,000 கிடைக்குது, 7,000 கிடைக்குது. நான் ஒருத்தர் போய் கேட்குறோம், ஒருத்தர் 50,000 ஒரு காருக்கு கோட்டிங் செராமிக் கோட்டிங் சொல்லுவார். இன்னொருத்தர் போய் பார்த்தீங்கன்னா, பிரதர் அவர் வந்துட்டு 50,000 கோட் பண்ணியிருக்காரு, ஓகேங்க நான் வந்து 30,000 கொடுக்குறேன், நான் 20,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் பிரேக் பண்ணுறாங்க. அப்போ பிரேக் பண்ணும்போது இங்கே யார் வந்துட்டு கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஒருத்தர் வந்துட்டு 50,000 ஃபஸ்ட்டு டைம் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட நீங்கள் திருப்பியும் போய் இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி போய் நீங்கள் அவர்கிட்ட போய் நிற்கும் போது அவர் உங்கள்கிட்ட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார்னா அந்த பர்சன் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து ப்ராப்பரான ப்ராடக்ட். நான் சொல்ல புரியுது இல்லைங்களா? அந்த 50,000 ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பார்ல, நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் விசாரித்த இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்குன்னு போய் சொல்லும் போது அவரோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அப்போ தெரிஞ்சுன்னா போதும்.
நானே சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு செராமிக் கோட்டிங், ஒரு நல்ல செராமிக் கோட்டிங்கோட வினைல் ஒரு பாட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேர் மினிமம் ஒரு 6,000 இல்லை 7,000 ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு நான் சொல்கிறது வந்துட்டு டீலர் காஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஆக்சுவலாக டீலர் காஸ்ட். பட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 9,000 10,000 இருக்கும். அப்போ அது ஒரு 10,000 வச்சுக்கலாமே, 10,000 வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு காம்பவுண்ட், நம்ம யூஸ் பண்ணுற காம்பவுண்ட், கட்டிங் காம்பவுண்ட்ஸு, பாலிஷஸ்ஸு, ஃபினிஷிங் பாலிஷஸ்லாம் இருக்குது. ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கட்டிங் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில நேரத்தில் இந்த பெயிண்ட் சர்ஃபேஸ் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்குது, ஸ்வெல் மார்க்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கான மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 200 ml 250 ml தேவைப்படும் ஒரு காருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. காம்பவுண்ட்ஸ் அண்ட் பாலிஷஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4,000-5,000 rupees வந்துடும் பட்ஜெட்டில். அப்போ ஒரு 15,000 rupees அங்கே ஆகிடுது. ஒரு காரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 2 days to 3 days தேவைப்படும். அப்போ லேபர் எடுத்துக்கோங்க, அது ஒரு 3 லேபர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 லேபர் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,000 to 7,000 வச்சுக்கிட்டோம்னா இதுவே உங்களுக்கு 22,000 ஆகிடுதில்ல. ஆமாம், இதுவே 22,000 ஆகிடுதில்ல. இது போக பாலிஷ் பேடு, மைக்ரோஃபைபர் கிளாத்ஸ், குறைஞ்சது ஒரு 5 மைக்ரோஃபைபர் கிளாத்தாவது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்கு, டயர் ட்ரெஸ்ஸிங்கு, அப்புறம் வினைல் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் இருக்குது, அது யூஸ் பண்ணுவாங்க. இன்டீரியர் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணுவாங்க. அது போக எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டரு, அது இதுன்னு போட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் த டே மினிமம் வந்துட்டு ஒரு செராமிக் கோட்டிங், ஒரு நல்ல செராமிக் கோட்டிங் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 26,000 27,000 rupees இருந்தால் தான் காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்க முடியும். அப்போது அந்த ஒன் டேயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க செராமிக் கோட்டிங்னு. அப்புறம் ஆக்சுவலி எவ்வளோ டைம் எடுக்கும் நார்மலாக? ஒரு மினிமம் 2 days to 3 days. ஓகே. வித்தவுட் 3 days 2 to 3 days டைம் இல்லைனா ஒரு வண்டி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது உண்மையான செராமிக் கோட்டிங் இல்லைன்னு அர்த்தம். ஓகே. பண்ணவே முடியாது. செராமிக் கோட்டிங் பாட்டில் இருக்கிறத ஊற்றி அப்ளை பண்ணால் மட்டும் செராமிக் கோட்டிங் ஆகிடாது இல்லையா. அது பாட்டில் லிக்யூட் வந்துட்டு செராமிக் கோட்டிங் தான். ஆனால் அது கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்துட்டு உங்களுக்கு 2 to 3 days. ஒரு வண்டியை எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி, வாட்டர் வாஷ் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணி, ஆயில் ஃப்ரீயாக பண்ணி அந்த வண்டியை கொண்டு வந்து டீட்டெயிலிங் பேயில் நிப்பாட்டுறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக பண்ணணுன்னா 1 day கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் மிஷினிங் இருக்குது, கரெக்டாக மிஷினிங் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் திருப்பி வாஷ் பண்ணணும், மிஷின் பண்ணிவிட்டு திருப்பி வாஷ் பண்ணணும், அப்புறம் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கோட்டிங் அப்ளிகேஷனு. அது கோட்டிங் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன், அதை முடிச்சுட்டு திருப்பி வண்டி பேக் வரணும். பேக் வந்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் ப்ராடக்ட் போட்டு மேலே வந்துட்டு செராமிக் கோட்டிங் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்ட் போட்டு, அதுவும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா 2 stage செராமிக் கோட்டிங்க. நீங்கள் சொன்ன ஸ்கேமில் 2 stage செராமிக் கோட்டிங்க, 3 stage செராமிக் கோட்டிங்க. செராமிக் கோட்டிங்லலாம் அப்படி கிடையாது. செராமிக் கோட்டிங் ஸ்டேஜ் 1 ஒரே ஒரு ஸ்டேஜ் தான். அடுத்தது வருது பார்த்தீங்களா, அது வந்துட்டு சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட், செராமிக் கோட்டிங்கோட சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட். அது மேலே அப்ளை பண்ணுவாங்க. சில பேர் பூஸ்டர்னு சொல்லுவாங்க, சில பேர் சீலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அது. பட் என்னென்னா பப்ளிக்கில் வந்துட்டு அது புரியாமல் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களும் காம்படிட்டர்ஸ் மாற்றி அவங்கள காட்டில் இவங்களை காட்டில் அவங்கன்னு சொல்லி இப்போ இப்படி இருக்குது. பட் மினிமம் 2 to 3 days இருந்தால் தான் ஒரு ப்ராப்பரான செராமிக் கோட்டிங் வந்துட்டு ஒரு வண்டிக்கு பண்ண முடியும். அதுக்குள்ளே பண்ணவே முடியாது. நீங்கள் இப்போது பிராண்டிங் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் ஒரு கம்பெனிக்கு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பிராண்டிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் கையில் வச்சுருக்கீங்க, அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் லைஃப் லாங்காக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு எதை வச்சு நீங்கள் இது நல்ல ப்ராடக்ட்னு சொல்ல முடியும்? இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் என் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இருக்குது பிரதர், சூப்பராக இருக்கும், நீங்கள் அதை அனுபவிச்சிடுறீங்க. நீங்கள் போய் ஒரு 10 பேர்த்தில் சொல்லணும்னா அந்த 10 பேர்த்தில் எதை வச்சு சொல்லுவீங்க? அதுக்குன்னு ஒரு நேம் வேணும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அது எந்த அளவுக்கு முக்கியமானது ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் பிராண்ட். அந்த பிராண்டுன்றது ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈவன் ஆஃப்டர் 25-30 years கழிச்சோ அந்த பிராண்ட் அப்படியே தான் இருக்கும். செராமிக் கோட்டிங்கோ இல்லை இதுவோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷிஃப்டர்ஸே எடுத்துக்கலாம். இப்போ எங்களோட பிராண்டில் எங்களோட டார்கெட் என்னவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோடய டார்கெட் வந்துட்டு லாஸ்ட் 10 years நான் பார்த்தது வரைக்கும் நான் ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை வந்துட்டு நான் பக்காவாக வச்சுக்கணும்னு நினச்சிருந்தேன். அவ்வளோதான். அதுக்கான வேலையை மட்டும்தான் செஞ்சேன். பிராண்டிங்கை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யலை. ஆனால் ப்ராடக்ட்டு எந்த அளவுக்கு நான் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், அதே லெவலுக்கு அந்த கஸ்டமர்ஸ் வெளியில் போய் பேசி இன்றைக்கி ஷிஃப்டர்ஸ் அப்படின்னா இவங்க ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்குறாங்கன்ற ஒரு பேர் வாங்கினதுக்கு காரணம் அதுதான். அங்கே தான் பிராண்டிங்கிறது வந்து நிற்கிது. பிராண்டிங்கிறது வந்து நீங்கள் வந்துட்டு பே பண்ணி ஒரு ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இல்லை எதுலையோ போய் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்துட்டு சப்போர்ட்டிவ் தான். அது வந்துட்டு பிராண்டிங் ஆகிடாது.
பிராண்டிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் ரீச் பண்ணி, அந்த கஸ்டமர்ஸ்க்கு ப்ராப்பரான நம்ம சர்வீஸ் கொடுக்கும்போது ஒரு விஷயம் ஏற்படும். அந்த கஸ்டமர் நம்மளை பற்றி வெளியில் பேசுவாங்க. அதுதான் பிராண்டிங் என்னையை பொறுத்த வரைக்கும். அது வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய லோக்கலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பிராண்டு மாதிரி இல்லாமல் ஃபெராரியோ இல்லை ஒரு மெர்சிடிஸ் பென்ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இமேஜை க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் எங்கே இருக்குன்னா கஸ்டமர்ஸோட வேர்டில் தான் இருக்குது. வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இருக்குது. அதுதான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதை சொல்லுவீங்க? ஐயோ இதெல்லாம் வந்து இந்நாள் வரைக்குமே நான் தூங்க போகும்போது இதை பற்றி யோசிச்சாதான் எனக்கு வந்து ஐயோ அதெல்லாம் தாண்டிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண முடியும்? நிறையா இருக்குது. எனக்கு வந்துட்டு என்னென்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு அது எப்படி கொண்டு போகணுன்னு தெரியல. பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. அப்போல்லாம் வந்து இந்த டெஃப்லான் சொல்லுவாங்க. ஆமாம், டெஃப்லான் கோட்டிங். ஆமாம், இன்றைக்கும் பண்ணுறாங்க. இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக டெஃப்லானே கிடையாது, ரப்பிங் பாலிஷ். இப்போ நாலேஜ் வந்துருச்சு அப்படிங்கிறீங்களா? இல்லை, அது ரப்பிங் பாலிஷ். டெஃப்லான்ன்றதே வந்து ஆக்சுவலாக செராமிக் தான். ஓகே. ஆமாம், ஆக்சுவல் செராமிக்கே அதுதான். பட் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி எப்படி செராமிக் எல்லாருமே செய்கிறாங்க, அந்த மாதிரி டெஃப்லான்ன்ற நேம் வந்து எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டே இல்லை இப்போ. நான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டது என்னென்னா, பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். கையில் ₹1 பணம் கிடையாது. பையன் அப்போ பிறந்த சமயம். இன்றைக்குமே நினச்சா நம்மளுக்கு அப்படி ஒரு மாதிரியாக இருக்கும். எனக்கு அது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள். செலவு பண்ணுறதுக்கே காசே இருக்காது. ஒரு நாளைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ₹30 இருக்கும். அதில் வந்துட்டு பையனுக்கு வந்துட்டு டயப்பரு, அப்புறம் பால் பாக்கெட்டு, அவ்வளோதான். ஸோ எனக்கான இது பார்த்திங்கன்னா, அந்த மளிகை கடையிலலாம் மீதமாகக்கூடிய காய்கறிகளை என்ன பண்ணுவோன்னா, அதை வாங்கினோம்னா ரேட்டு கம்மியாக வரும். ஸோ அதை வாங்கி சமைக்கிறது. இது கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் வாங்கினோம்னா ரேட் இன்னும் சீப்பாக. ஆமாம். நாங்கள் ஈவினிங் நைட் டைம் போனாலே கிடைக்கும். ஏன்னா அவங்க எல்லா காய்கறிகளும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. வீசிடுவாங்க, சைடில் ஒரு டப்பா போட்டு வீசிடுவாங்க. அப்போ அதை வாங்கிட்டு ஒரு ரச சாதமோ என்னமோ நம்மளால் அப்போ பண்ண முடிஞ்சது பண்ணுவாங்க. அப்புறம் அம்மா ஒரு பக்கம், எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றதுனால மாதமானா ஒரு ₹2000-3000 சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு என்னோடய வேலை என்னவாக இருக்குன்னா, ஒரு ஃபோனை வச்சுப்பேன் கையில். டெய்லியுமே வந்துட்டு என்னோடய பெட்ரூம்லேருந்து நான் எந்திரிச்சு வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு என்னோடய மந்த்லி கேலண்டர். அதில் நான் எழுதி வச்சுருப்பேன், இன்றைக்கி இவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. நான் எந்திரிச்சு பார்ப்பேன் கேலண்டரில் அந்த டேட்டை பார்க்கும்போது இன்றைக்கி எதுவும் இல்லையா, சரி இன்றைக்கி என்ன இருக்குன்னு அதை பார்த்து ரொம்ப ஃபாலோ பண்ணி ஒரு கஸ்டமரை எடுத்தேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கஸ்டமர். என்னென்னா, அப்போ வந்துட்டு ஒரு ₹1500 இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு மளிகை ஜாமான் வாங்கிடலாம் ஒரு மாதத்துக்கு. இது எப்போ சொல்கிறீங்க? 2000? நான் சொல்கிறது வந்து 2010 2011லலாம் ஒரு கூட நிறையா மளிகை ஜாமான் வாங்கிட முடியும். ஸோ அந்த பீரியடு. அப்போ வந்துட்டு என் ஒய்ஃப்க்கும் ஜாப்லாம் இல்லை. நான் எல்லா மார்க்கெட்டிங்கு எல்லாம் கற்றுக்கிட்டு திருப்பி நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஜீரோக்கு வந்து அந்த நிலமை தான் எனக்கு அன்றைக்கி போய் இருக்கும்போது ஒரு கஸ்டமரை ஃபாலோ பண்ணி டொயோட்டா கொரோலா ஒயிட் கலரு. அந்த கஸ்டமர் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரிங்க என் கார் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஷெட்டுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. காரில் மஞ்சளாக மாறிடுச்சு, ஒயிட் கலர் கார் எல்லோ கலரில் டல்லாகிடுச்சு. நீங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பண்ணித்தர முடியுமான்னு. சரிங்கண்ணா, நான் வந்துடுறேன், நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். நம்மளுக்கு அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது, யார் எப்படி என்னன்னு தெரியாது. ஸோ ஓகே போகலாம், ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும். ஸோ 4:30 மணிக்கு எழுந்துச்சி கிளம்பி போயாச்சு. போயிட்டு அவர் வரும்போது மணி 8:30 இருக்கும். நான் அப்போ ஆரம்பித்தது ஈரோட்டில் மூலப்பாளையம்ன்ற ஒரு ஏரியாவில். இவரை பார்த்தது வந்துட்டு திருச்செங்கோடு ஏரியாவில். ஸோ போயாச்சு. 8:30 மணி, நல்லா சுளின்னு வெயில். அந்த டைமில் வந்துட்டு அவர் ஒரு வாங்க போகலாம் கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் பார்த்தா கொஞ்சம் கூட ஒரு கர்ட்டஸியே கஸ்டமர் சைடில் ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அது போயிட்டு வண்டி கொடுக்குறாரு, இங்கே பாலிஷ் போடுங்கப்பா அப்படின்னு. சரிங்க ஓகேங்க. எங்கே கொடுத்தாருன்னா, ஒரு மல்லடி வாரத்தில் ஒரு பொட்டல் காடில் வெறும் இபி லைன் மட்டும் எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு வெயில், சரியான வெயிலில் பாலிஷ் போட முடியாது. ஏன்னா வண்டி சூடாகும், மிஷினும் சூடாகும், பாடி வந்துட்டு நிறையா வாட்டரை கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கும். சுற்றி முற்றி ஒரு 5 கிலோமீட்டருக்கு எந்த கடையுமே, 5-6 கிலோமீட்டருக்கு எந்த கடையுமே கிடையாது. நான் வண்டியை தனியாக விட்டுட்டும் போகவும் முடியாது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, என்னால் விட்டுட்டும் போக முடியாது. நான் பேசின இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ₹3500 பேசியிருந்தேன் அந்த டைமில். ஏன்னா எனக்கு வேலை அதிகம்.
நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி முடிச்சது பார்த்திங்கன்னா மத்தியானம் 2:30 மணிக்கு. காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 மணி வரைக்கும் ஒரே ஆள் தான். நான் தான் வாட்டர் வாஷ் பண்ணணும். கார் வீல் ஆச்சில் சாணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நான் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. பக்காவாக ரெடி பண்ணி வண்டி பலன்னு பண்ணி வச்சாச்சு. கஸ்டமர் வராரு, வண்டியை பார்க்குறாரு, எல்லாம் ஓகே. பயங்கர சாட்டிஸ்ஃபைடு அவர். எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு கடைசியில் அவர் ஒரு விஷயம் சொன்னார். அமௌண்ட்டு கையில் கொடுத்தாரு. 1500 கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் சொன்னேன்னா, நான் வந்துட்டு 3500 பேசியிருந்தேன் நான். இது போதும் தம்பி அப்படின்னாரு. ஓஹோ. அன்றைக்கி முடிவு பண்ணேன், என் விலையை முடிவு பண்ணுறதுக்கு நீங்களாம் யார்? என் விலை, என்னோடய வேலைக்கான விலைன்றது நான் தான் நிர்ணயம் செய்யணும் இல்லையா? அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். உங்களால் ஒரு 2.5 வருஷம் உள்ள வண்டியை, பார்க்கக்கூட முடியாத ஒரு வண்டியை ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க. நான் வந்தேன். யாருமே பண்ண மாட்டேன்னு சொன்ன வண்டியை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ அதுக்கான மரியாதைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அன்றைக்கி அழுதேன். அன்றைக்கி வந்துட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு அழுக ஆரம்பித்தேன். என்னடா இது லைஃபு? ஏன்னா அந்த காசுன்றது என்னோட அடுத்த நாள் கமிட்மெண்ட்டு. கரெக்ட். அடுத்த நாள் கமிட்மெண்ட்டு, என்னோடய பையனுக்கான கமிட்மெண்ட்டு, என் வீட்டுக்காரங்க கமிட்மெண்ட்டாக இருந்ததுனால அன்றைக்கி யோசித்தேன். அன்றைக்கி முடிவு பண்ண, இனிமேல் எந்த கஸ்டமர்ஸாக இருந்தாலுமே என்னோடய ரேட் என்னன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை தொடணும் அப்படின்ட்டு. ஸோ அது என் வாழ்க்கையில் வந்துட்டு மறக்கவே முடியாது. இன்றைக்கி வரைக்கும் அந்த வலி என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து நம்மளை மதிக்காம விட்டாங்க அப்படின்றது. கஸ்டமர்ஸ் பாருங்கள் எப்படின்னு. இன்னொரு பக்கம் இது வந்துட்டு சித்தோடு சைடு. இதுவும் அதே சித்தோடு சைடு. இல்லை, நான் சொல்கிறது அதே டைம் தான். அதே டைம் தான். வண்டி எடுத்துகிட்டேன். நான் காலையில் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். மூட்டை இருக்கும். அந்த மூட்டையை தூக்கி வண்டி மேலே வச்சுட்டு போயிடுவேன் வண்டி பாலிஷ் பண்ணுறதுக்கு. போயாச்சு. டாட்டாவில் வந்துட்டு இண்டிகா இஎஸ், அந்த இசிஎஸ்ஸோ இஎஸ் மாடலோ அந்த வண்டி, சில்வர் கலர் கார். கலர் மறக்கவே முடியாது. மாட்டுக்கொட்டாயில் கார் கொடுத்துட்டாங்க. மாட்டுக்கொட்டாயில் வச்சு கார் கொடுத்துட்டு கார் பாலிஷ்லாம் பண்ணுறேன். பக்கா ஃபினிஷிங் எல்லாம் பக்கா. அதிலலாம் எந்த குறையும் இல்லை. கஸ்டமர் பேமெண்ட்லேயும் எந்த குறையும் இல்லை. ஆனால் அது வேலை செய்யும் போது எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு மாடு வந்துட்டு ஓடிடுச்சு. ஃபஸ்ட் டே நைட்டே ஓடிடுச்சு. அது ரிட்டன் வரும்போது அந்த மாடை பிடிச்சிட்டாங்க. காலையில் பிடிச்சிட்டாங்க. அந்த மாடை வந்துட்டு அவங்க அன்றைக்கி பண்ண விதம் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னென்னா, போட்டு அடி இப்படி தான் இல்லை, அதோட மாடோட முட்டி இருக்கு இல்லையா, அதில் அடிக்கிறார் அவர். ஓடுவியான்னு. அந்த சுச்சுவேஷனில் உங்களால் வேலை செய்ய முடியுமா? நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக? கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன நம்மளால் யோசிக்க முடியாது. ஏன்னா அப்போ வந்துட்டு எனக்கு அந்த நாலேஜ் இருக்காது. யார்கிட்ட போய் பேசணும், இதை பற்றி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், இது என்ன மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த டைமில் எதுவுமே தெரியாத சமயத்தில், எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல, யாருனே தெரியாத ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நிற்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்துட்டு, அன்றைக்கி அந்த காசை வாங்கியுமே நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சங்கடம். என்னடா இது, இந்த மாதிரி ஒரு இடத்துலையா வந்து நம்ம வேலை பார்த்து காசு வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு தாட்டு. ஸோ இதெல்லாம் பட் அது எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு ரொம்ப விக்ரஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கும். அந்த காசை நம்ம வாங்கி ஓகே இப்படி ஒருத்தர்கிட்ட, பட் நம்ம அதை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. போக போக அது வந்து ஒரு பாயிண்டில் நம்ம வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் தானே பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். அது ஆகும் தான். பட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் நான் பார்ப்பேன். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஒரு காசு வாங்கணும்னு வைங்களேன், அந்த காசை கொண்டு போய் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ணுன்னா அது நான் ஏதோ ஒரு சந்தோஷமாக ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கேன்னு நினச்சிட்டு கண்டிப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னையை பொறுத்த வரைக்கும் வருத்தம். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு பண்ணுறோம், டீட்டெயிலிங் பண்ணுறோம், இவ்வளோ ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒரு வண்டியை நம்ம வந்துட்டு கஸ்டமர் கொடுக்கவே கூடாதுன்றது என்னோடய பர்சனல் இது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு கஸ்டமர் பிடிக்கலன்னு சொன்ன கஸ்டமர்கிட்ட ₹1 கூட வாங்காமல் வண்டியெலாம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வந்துட்டு பீரியட் ஆஃப் டைமில் அதை யூஸ் பண்ணி பழகி, அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வந்து சாரி கேட்டு, பிரதர் நான் நடந்துக்கிட்ட விதம் தப்பு தான், நீங்கள் அன்றைக்கி சொல்லும் போது எனக்கு தெரியல இந்த ப்ராடக்ட்டை பற்றி, இப்போ நான் இது புரியுது, இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லி வற்புறுத்தி அந்த காசை பே பண்ணிட்டு போன கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதே C3 ஸ்மார்ட் கோட்டுக்கு வந்துட்டு நடந்திருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டு செராமிக் கோட்டிங், அப்போ அந்த டைமில் செராமிக் கோட்டிங் அவ்வளோ பூம் ஆகிட்டு இருந்த டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்து பண்ணணும்னு நினைக்கும் போது யாருமே இதை பற்றி. அது என்ன கோட்டது? C3ன்றது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வித் மல்டிபிள் லேயர்ஸ் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். செராமிக்ன்றது சிங்கிள் ப்ராடக்ட், மல்டிபிள் லேயர்ஸ். C3யில் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு பேக் இருக்கும். C3யில் பேஸ் பேக், அல்டிமேட்டு, டிகான், எக்ஸ்ட்ரீம், மரைன் அப்படின்னு சொல்லி 4 பேக் இருக்குன்னா 4 பேக்குமே ஒரே ரிசல்ட்டே கொடுக்காது. இப்போ செராமிக் எடுத்துட்டிங்கன்னா வாரண்டியை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும்.
இப்போ 1 year வாரண்ட்டி, 3 years, 5 years அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் வச்சுருப்பாங்க வாரண்ட்டி. சில்வர் பேக்கேஜு, ஏதோ கோல்டு, பிரான்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுமே ஒவ்வொரு அவங்களுக்கான ஒரு டேர்ம்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் வந்துட்டு வாரண்ட்டி பீரியட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அதோட ரிசல்ட்டுன்றது ஒரே ரிசல்ட்டாக தான் இருக்க போகுது, மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா ஒரே ப்ராடக்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா C3 பார்த்தீங்கன்னா C3யில் அல்டிமேட் பேக்கில் வர காம்பினேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், டிகானில் வேறு காம்பினேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரீம் அண்ட் மரைனில் வேறு காம்பினேஷன்ஸ் இருக்கும். இது வந்துட்டு ரிசல்ட் ஓரியன்டாக போகும். சும்மா சொல்லணும்னா ஒரு டெய்லர் மேடுன்னு வச்சுக்கலாமே, ஒரு கஸ்டமருக்கான ஒரு டெய்லர் மேட். இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, டார்க் கலர் கார் வச்சுருக்கீங்க. அந்த டார்க் கலர் காருக்கு வந்துட்டு உங்களால் பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் போங்க நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்கள் ஒயிட் கலர் கார் வச்சாலும் சரி, டார்க் கலர் கார் வச்சுருந்தாலும் சரி, இல்லை சில்வர் கலர் கார் வச்சுருந்தாலும் சரி, இல்லை 2 wheelers வச்சுருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்க போகிற ப்ராடக்ட் என்னமோ ஒன்று தான், செராமிக் இல்லாட்டி கிராஃபின். இப்போ கிராஃபின் இல்லாட்டி இது 2 தான். ஸோ அப்போ நீங்கள் எந்த கலராக இருந்தாலுமே நீங்கள் எங்கே போய் ஒரு கஸ்டமர்கிட்ட என்னவா சொல்லுவீங்க? பிரதர் இந்த வாரண்டி உள்ள பேக் போங்க பிரதர், இல்லை இந்த வாரண்டி உள்ள பேக் போங்க பிரதர் தான் உங்களால் சொல்ல முடியுமே தவிர, ரிசல்ட் ஓரியன்டாக டார்க் கலர் காருக்கு இது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரதர், ஒயிட் கலர் காருக்கு இது போட்டிங்கன்னா பிரைட்னஸ் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணும் பிரதர் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் C3யில் சொல்ல முடியும். C3யில் சொல்ல முடியும். இது வந்து உங்களுடைய ஓன்? ஆமாம். இது வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய 2 wheelersக்கு ஃபஸ்ட்டு C3ன்றது வந்துட்டு டெவலப் பண்ணி இது காருக்குன்னு லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 wheelersக்கு தான் பண்ணது. 2 wheelersல வந்துட்டு நிறைய 2 wheelersக்கு பண்ணி அந்த 2 wheelers ஆன் ரோடில் ஓடும் போது அதுலேருந்து வர ஃபீட்பேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் காருக்கே கொண்டு வந்தோம். எங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே கார் கொண்டு வரதெல்லாம் ஐடியாவே இல்லை. இன்னொன்று C3ன்றது வந்துட்டு ஆக்சுவலாக ப்ராடக்ட் நேமே கிடையாது, அது ஒரு கோட் நேம், ப்ராடக்டோட கோட் நேம். அது அதுக்கப்புறம் நல்ல ரீச் ஆனதுனால கஸ்டமர்ஸும் அதை பற்றி நிறைய பேச ஆரம்பித்ததுனால வேறு ஆப்ஷனே இல்லை, சரி இதே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் ஒர்க் ஆகுறது இல்லை பிரதர், ஃப்ரான்ச்சைஸ் இதில் ஒர்க் பண்ணது தான். பட் என்னென்னா 2-3 விஷயம் நடக்கும். என்னென்னா ஒன்று வந்துட்டு அவங்களோட எதிர்பார்ப்புகள், ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்களே அவங்களோட எதிர்பார்ப்புகள் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இருக்கிற அதே குவாலிட்டி வந்துட்டு அவங்க எல்லா டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக ஆகும் போது, நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் அதிகமாகும் போது நம்மளோட இது வந்து டைவர்ஸ் ஆகும். ஃபுல்லாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு ஆகும் போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். தட் மீன்ஸ் நீங்கள் டேரெக்டாக சொல்கிறேன், என்னோடய டேரெக்ட் கான்வர்சேஷனில் வந்துட்டு கம்மியாக தான் செய்யும். பட் அது ஃப்ரான்ச்சைஸியாக எடுக்கிறவங்க வந்து சில நேரத்தில் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது ஒன்று இருக்கும். ரெண்டாவது விஷயம், ப்ராடக்ட் மிஸ்ஹேண்டலிங் நடக்குது, மிஸ்யூஸ் ஆகும். வேறு பிராண்ட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சு இது நாங்கள் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால நம்ம வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீசெண்டாக மூவ் பண்ணிட்டோம். அப்போ வேறு எப்படி உங்கள் கூட கொலாபரேட் ஆகும்? நாங்கள் கொலாபரேஷன்ஸ் எப்படி பண்ணுறோம்னா, ஷிஃப்டர்ஸ் வந்துட்டு டேரக்ட் அவுட்லெட்ஸ்னு கொண்டு வரோம். டேரக்ட் அவுட்லெட்ஸ்ன்றது என்னென்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு வராரு, உங்கள்கிட்ட கேட்குறாரு, பிரதர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இந்த ஸோ கால்டு பிஸ்னஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும், நான் ஸோ கால்டு பிஸ்னஸோட டீலராக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இம்பார்ட்டன்ஸ் உங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே எங்கே வரும்? டேரக்ட் அவுட்லெட்ஸில் தான் உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குமே தவிர, ஏன்னா நீங்கள் அதுக்கு இந்த ஷோரூமே என்னோடது நீங்கள் இருப்பீங்க, இந்த ஷோரூமே என்னோடய ஷோரூம் நீங்கள் இருப்பீங்க. இதே நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக இருந்து பாருங்களேன், யாரோ ஒருத்தரோடது நான் இருக்கேன்ப்பா, டீலர் எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு தான் இருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து அதில் வரவே வராது. இதில் வந்துட்டு டேரக்ட் அவுட்லெட்ஸில் வந்துட்டு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்குன்றது உங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுமே சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம், நம்மளுமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவோம், நீங்கள் எடுக்க போகிற ப்ராஃபிட் ஷேரிங்கை நாங்களும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மியூச்சுவலாக 2 பேருமே க்ரோ ஆகும். இப்போ நான் மேலே போகிறேன்னா உங்களை கூட்டு போகிறேன், அவ்வளோதான். ஸோ வின்-வின்னாக இருக்கும். ரிஸ்க்காக 2 பேரும் ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, என்னையும் உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாத ஒரு மூஞ்சே தெரியாத ஒருத்தரை நம்பி நீங்கள் ஒரு பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பிராண்டில் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கும் கூடவே ட்ராவல் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக. அப்போ ட்ராவல் ஆகும்போது ரிஸ்க்குன்றது 2 பேத்துக்கு கண்டிப்பாக. இப்போ உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் ஃபாரின்லாம் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்கள் பஹ்ரைனில் போயிட்டுருக்கீங்க. இப்போ அடுத்து உங்களுடைய பிளான்ஸ் என்ன? ஷிஃப்டர்ஸோட பிளான்ஸ் என்ன? இப்போ ப்ரெசென்ட்லி பார்த்தீங்கன்னா பஹ்ரைனுக்கு அப்புறம் நாங்கள் பிளான் போயிட்டுருக்கோம், மலேசியா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்துட்டு சவுதி அரேபியா அங்கெல்லாம் வந்துட்டு இப்போ நல்ல என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு. அபுதாபியில் கூட எங்களுக்கு என்கொயரிஸ் வந்திருக்கு. பட் பர்சனலாக எனக்கு வந்துட்டு அவ்வளோ டக்குன்னு கொடுக்கணுன்ற இதில் வந்துட்டு இல்லை, ஐடியாவில் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் ஃப்ரான்ச்சைஸியில் சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால
அவ்வளோ தூரமாக போய் அந்த இடத்துல கொடுத்து அதை இது பண்ணணும் யோசிக்க மாட்டேன். இப்போ நான் ப்ரெசென்ட்டாக யோசிச்சிருக்கிறது என்னென்னா, என்னோடய சொந்த இடத்துல நான் இந்த பிராண்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமோ அது பண்ணால் போதும். அதில் நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்துட்டு டெவலப் பண்ணணுன்றது தான் பிளானு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா டார்கெட் பண்ணியிருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ், ஈவன் கேரளா சைட்லலாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு. நம்ம ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பாலக்காடில் ஒரு ஷோரூம் இருக்குது. அந்த ஷோரூம் பார்த்திங்கன்னா 300-400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்து டீட்டெயிலிங் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு போகிறாங்க. ஈவன் இங்கே கோயம்புத்தூர் பிரான்ச் எடுத்துட்டிங்கன்னா ரெசிடென்சி ஹோட்டல்ஸ்லாம் கூட ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஸ்டே பண்ணி 4-5 டேஸ் ஸ்டே பண்ணி காரை கொடுத்து கோட்டிங் பண்ணிட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு தமிழ்நாடு சர்க்கிள் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விதின் திஸ் இயர்க்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக இன்னும் ஒரு தமிழ்நாட்டில் வந்துட்டு மேஜர் சிட்டிஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுவோம். சூப்பர். ஆமாம். இப்போ உங்களுடைய யூஎஸ்பின்னு சொன்னால் இதை சொல்லலாம். யூஎஸ்பின்னு சொன்னோம்னா மெயினாக ப்ராடக்ட் தானே. ஸோ அதோட அட்வான்டேஜஸ்ன்றதே வேறு. அது வந்துட்டு எந்த பிராண்டு எந்த ப்ராடக்ட் கூடயுமே கம்பேரே பண்ண முடியாது, மோனோபோலி. ஸோ ஒரு கிளைண்ட்டாக இருக்கிறாங்க, ஒருத்தவங்க உள்ளே வந்து உங்கள்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க, ஒரு 10 இடத்துல என்கொயரி பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. அந்த 10 இடத்துலையுமே செராமிக் கோட்டிங்கை போய் விசாரிப்பாங்க, கிராஃபின் விசாரிப்பாங்க, பிபிஎஃப் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம்ஸ் இப்போ நிறைய நடக்குது. அது பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம்ஸ் விசாரிப்பாங்க. இது எல்லாமே விசாரித்தாலும் திருப்பி உங்ககிட்ட வந்து விசாரிக்கும் போது நீங்களும் அதே சொல்கிறதுல என்ன பலன் இருக்குது? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 10-11 ஆயிடுறீங்கல்ல. கண்டிப்பாக. அப்போ நம்மகிட்ட மோனோபோலியாக ஒரு ப்ராடக்ட்டே வச்சுருக்கோம், C3 ஸ்மார்ட் கோட்டுன்னு. ஒரு கிளைண்ட்டாக நீங்கள் வரீங்க, என்கிட்ட பேசுகிறீங்க, நான் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் அட்வான்டேஜஸ் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராடக்ட் தானே சூஸ் பண்ணுவாங்க. சூப்பர். ஏன்னா இதுக்கு அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகம். C3 ஸ்மார்ட் கோட்டுக்கு ஆன்ரோட் டெஸ்டட். நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்துட்டு எந்த இதுலேயுமே இல்லாதது இதில் இருக்குன்னா இது ஆன்ரோட் டெஸ்டட் ப்ராடக்ட்டு. இது வந்துட்டு நிறைய விதமான கண்டிஷன்ஸ், டெரைன் கண்டிஷன்ஸ் நிறைய பார்த்துருக்கு. ஸோ இதோட டெஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டே டு டே கம்யூட்டிங்க்கான சப்போர்ட். வெறும் பேப்பர் ரிப்போர்ட்டோ லேப் ரிப்போர்ட்டோ கிடையாது. அது நான் நம்புறதும் கிடையாது. ப்ராக்டிக்கல் தான் நான் நம்புறாள். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒன்லி விமென் மட்டுமே வந்து கொண்டு வர மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது என்ன அது பிரதர்? அது ஆக்சுவலாக இப்போ பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங்கை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலிங்கில் எனி ஆட்டோமொபைல் செக்டாரில் வந்துட்டு விமன்ஸ் வர்றது வந்துட்டு இப்போ வரது இல்லை. சொல்லணும்னா ஒன்லி 2-3% தான் இருப்பாங்க. அது நம்மளால் அவங்க தான் பண்ணுறாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஷிஃப்டர்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் கொண்டு வரலான் இருக்கோம். ப்ளஸ் அதுக்கான ப்ராசஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் இப்போ கூட என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு, உமன் சைட்லேருந்து என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு. நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஆப்ரேட்டட் ஸ்டோரை வந்துட்டு ஒரு ஃபீமேல்ஸ் வச்சு நாங்கள் ரன் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸுன்றது வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும். எந்த இண்டஸ்ட்ரியிலுமே அவங்களால வர முடியாது அப்படின்றதே இருக்கக்கூடாதுன்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா எங்களோட அவுட்லெட்டில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பாலிஷிங் பண்ணுறாங்க. நிறையா கஸ்டமர்ஸ் வந்து என்ன இவங்களாம் பாலிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க டவுட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அவங்க தான் வந்துட்டு ஃபினிஷிங் பக்காவாக கொடுக்குறாங்க. அவ்வளோ அழகான ஃபினிஷிரும். அதை யாருமே நம்ப மாட்டாங்க. அது ட்ரைனிங் தான், எண்ட் ஆஃப் த டே ட்ரைனிங்கு. அதை அவங்க நம்ம அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஓனருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் அவங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு அது தெரியும் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ட்ரெயின்டாக இருக்காங்க. அந்த பர்சன்ஸை வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபீமேல்ஸ் யார் யாரெல்லாம் ஷோரூம்ஸ் இருக்குன்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த டீம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இங்கே இருக்கிற அந்த ஃபீமேல் கேண்டிடேட்ஸே வந்துட்டு அவங்களோட அவுட்லெட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணலான் இருக்கோம். அதுக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே கண்டிப்பாக வரும். ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ. இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் வந்துட்டுருக்கு. ஸோ இது 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 நம்பலாமா, இல்லை என்ன ப்ராசஸ் இது பிபிஎஃப்ங்கிறது? பிபிஎஃப் அப்படின்றது பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம்னு சொல்கிறோம். அதில் வந்துட்டு டிபியூ, டிபிஹெச் மாதிரி நிறையா சொல்லுவாங்க, டேர்ம் சொல்லுவாங்க. பிபிஎஃப் அப்படின்றது வந்துட்டு என்ன மாதிரி இடத்துக்கு தேவைன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு அதை இன்ஸ்டால் பண்ணணும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு கார் வாங்கினோடனே அவங்க பிபிஎஃப் பண்ணியிருக்காங்க, நாங்களும் பிபிஎஃப் பண்ணுறோம், அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கே நிறைய சைனா ஃபிலிம்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், பிராண்டட் ஃபிலிம்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபிலிம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்றதே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. சில நேரத்தில் வந்துட்டு நிறைய ஸ்கேம் நடக்குது இந்த விஷயத்துலலாம். நிறைய பிபிஎஃப் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா கிராக் ஆகிடும். பெயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபிலிமை ரிமூவ் பண்ணும்போது பெயிண்ட்டே சேர்ந்து கட் ஆகும். அதுக்கு நிறைய ஹீட்டர் கன்னு, அப்புறம் அதுக்கான ரிமூவர்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு பண்ணுறான்னு சொல்லுவாங்க. பட் பண்ணாலுமே சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பகலில் ஆனால் ஃபிலிம்ஸோட தன்மை விரிவடையும், நைட் ஆனால் சுருங்கும்.
இந்த மாதிரி சின்ன விஷயம் தான், அது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதுவே பெயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மேடு பள்ளங்களை ஏற்படுத்தி விடும். அப்போ அதுக்குள்ளே போய் பெயிண்ட் கூட இதோட அட்ஹெசிவ்ஸ் வந்துட்டு நல்லா பெனட்ரேட் ஆகி நிற்கிறதுனால தான் அது ரிமூவ் பண்ணும்போது பெயிண்ட்டு சேர்ந்து கட் ஆகும். அப்போ இது எந்த இடத்துக்கு தேவை, இது ஃபிலிம்மு தப்புன்னு கிடையாது, ஃபிலிம் வந்துட்டு தப்பானதுன்ற ஒரு கிடையவே கிடையாது. அப்படி தப்பானதுன்னா யாருமே உருவாக்கி இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு அது தேவையா, நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துக்கு அது தேவையான்றது நீங்கள் பார்க்கணும். இப்போ ஆஃப் ரோடு தான் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, அப்போ வச்சுக்கலாம். இல்லை உங்கள் வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் கண்டிஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக டே டு டே யூஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபிலிம் தேவையான போது ஒரு காரில் பெயிண்டிங்கோட காஸ்ட்டை காட்டிலும் ஃபிலிமோட காஸ்ட் அதிகம்னா நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? ஒரு ஃபிலிம் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காரோட ஒரு சைடு எடுத்துக்கலாம், ஃபெண்டர் இருக்குது, குவார்ட்டர் பேனல் இருக்குது, 2 டோர் இருக்குது. இப்போ ஒரு டோரில் வந்து டேமேஜ் ஆகிடுது. அப்போ அந்த டோரில் வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், பிபிஎஃப் ஒட்டியிருக்கு, டென்ட் ஆயிடுச்சோ இல்லை டோரோ கிழிஞ்சிருச்சோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அப்போ ஃபிலிமை நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும். ரிமூவ் பண்ணுறீங்க, டோரை ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா இல்லை இருக்கிற டோரே ரிப்பேர் பண்ணுறீங்களான்றது ஒன்று. ரிப்பேர் பண்ணுறீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, எப்படி பெயிண்ட் அடிப்பீங்க? எங்கேருந்து கலர் மேட்ச் பண்ணுவீங்க? கலர் எப்படி மேட்ச் பண்ண முடியும்? நீங்கள் வந்துட்டு கலர் கோடு எடுக்கணும்னு வைங்க, அதையும் எடுக்கலாம். கலர் கோடு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பழைய கலருக்கும் புது கலருக்கும் மேட்ச் பண்ணி ஆகணும். மேட்ச் பண்ணணுன்னா நீங்கள் பக்கத்தில் டோரில் இருக்க ஃபிலிமை நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும்ல. நல்லா இருக்குது அந்த டோரு, அப்போ அந்த ஃபிலிமை நீங்கள் ரிமூவ் பண்ணி தானே ஆகணும். அப்போ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த டோரில் பெயிண்ட் பண்ணிடுவீங்க, இந்த டோரும் ஆல்ரெடி இருக்கிறது தான், இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகிடுது. அப்புறம் புதுசாக திருப்பி 2 ஃபிலிமை ஒட்டி ஆகணும். அந்த 2 ஃபிலிம் புது ஃபிலிமாக இருக்கும், மீதியெல்லாம் பழைய ஃபிலிமாக இருக்கும். அப்போ அங்கேயும் மிஸ்மேட்ச் தானே ஏற்படுது. இவ்வளோ மிஸ்மேட்ச்சு ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவைன்னு சொல்லி நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. ஒரு ஹோல் பம்பருக்கு 15,000 ஒரு பிபிஎஃப் ஆகுது, 16,000 ஆகுதுன்னா ஹோல் பம்பர் பெயிண்டிங் காஸ்ட்டே 8,000 தானே ஆகும் இல்லையா? கரெக்ட். அப்போ அது வேஸ்ட் ஆஃப் மணி தானே. கண்டிப்பாக. நீ பிபிஎஃப் தப்பு கிடையாது, அது வந்துட்டு தேவை அப்படின்றது எந்த இடத்துல அது அப்ளிகபிள் ஆக போகுதுன்றதை உணர்ந்து நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கன்றது என்னோட பர்சனல் அட்வைஸ். இது வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு தப்போ இல்லை வந்துட்டு இல்லையோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்களுமே பிபிஎஃப் பண்ணுறோம். பட் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் ப்ராப்பராக இதை சொல்லி தான் செய்கிறோம். பிரதர் இது உங்களுக்கு நீடாக இல்லை. ஈவன் இன்றைக்கி ஒரு கார் நாங்கள் பார்த்துருந்தோம், ஃபுல் பானட்டு பம்பரு 2 ஃபெண்டரு, மாருதி சுசுகி ஷிஃப்ட்டு ரெட் கலர் காரு, ஃபுல்லாக ஸ்க்ராட்ச், ஃபுல்லாக டாக்ஸ். நைட் என்ன ஆகிடுச்சுன்னா டாக்ஸ் ஏறி கார் ஃபுல்லாக கோடு. கஸ்டமர் நேராக வரார் பெயிண்ட் பண்ணணுன்ட்டு. சிம்பிளாக அந்த கஸ்டமருக்கு சொல்லியாச்சு, பிரதர் இது பெயிண்ட் பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவர் பண்ண பார்க்கலாம், ஒரு 80 to 90% ஸ்க்ராட்சை ரெக்கவர் பண்ணிட முடியும், அதை நான் பண்ணி தந்துடுறேன். பண்ணிவிட்டு ஓவராலாக கோட்டிங் போட்டிங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் இருக்கும் வண்டியில். நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா ஏதாவது பானட் மட்டும்னா ஓகே, இல்லை பம்பர் மட்டும்னா ஓகே. கரெக்டாக பானட்டு பம்பரு 2 ஃபெண்டர் அடிச்சதுன்னா ஆக்சிடென்ட்னு அசியூம் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ். நீங்கள் விற்கும் போது சேல் பண்ணும் போது அசியூம் பண்ணுவாங்க. அப்போ இது பண்ணாதீங்க பிரதர்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணாலே போதும். அவங்க வந்துட்டு அவங்களோட தேவை என்னன்றது அங்கே தெரிஞ்சிடும் இல்லையா? தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் அதே மாதிரி தான் பிபிஎஃப்பும் தேவையா இல்லையா புரிஞ்சுட்டு பண்ணுங்கன்றதான் அட்வைஸ். ஆமாம். ஃபேண்டாஸ்டிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து ஒரு டீட்டெயிலிங்கில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அண்ட் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் அதை எப்படி கொண்டு வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்கிற அந்த அனுபவங்களை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சேரன் அகாடமி சார்பாக ஷிஃப்டர்ஸ் இன்னும் மென்மேலும் வளர நாங்கள் வந்து வாழ்த்துறோம். அண்ட் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்ஸ் அலாட். நானும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. தேங்க்யூ. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல பிளாட்ஃபார்ம் எங்களுக்கும். தேங்க்யூ பிரதர். பெஸ்ட் wishes brother. Best wishes. Thank you. Bye.